இயேசு பற்றிய அந்த கேள்வி சாமானியன் முதல் அர்ஜுன் சம்பத் வரை வெடித்த விவகாரம். பெரும்பாலான பெற்றோர்கள் மனதில் தன் பிள்ளைகள் ஒரு அரசு அதிகாரியாக அரசு பணியில் அமர வேண்டும் என்பது முக்கிய கனவாக உள்ளது. அந்த கனவு அந்த தேர்விற்கு தயாராகும் மாணவ மாணவிகள் இடையே இல்லை என்றாலும் சில பெற்றோர்களின் தூண்டுதலால் அவர்கள் படிக்கிறார்கள். அதே சமயத்தில் பல மாணவ மாணவிகள் அரசு வேலை செல்வதை தங்களது கனவாகவும் கொண்டுள்ளனர். ஏனென்றால் அவர்களது குடும்ப நிலை அது போன்ற சூழ்நிலையாலும் இருக்கும். அப்படி தமிழகத்தை சேர்ந்த பலருக்கும் மிக முக்கிய கனவாகவும் அரசு பணியில் சேர வேண்டும் என்று தனது விருப்பத்தையும் டிஎன்பிஎஸ்சி என்கின்ற அரசு தேர்வின் மூலம் நிறைவேற்றி வருகின்றனர். அதாவது தமிழ்நாடு தேர்வாணையம் குரூப் 1, குரூப் 2 மற்றும் 2A, குரூப் 4 என பல பிரிவுகளாக தேர்வுகளை நடத்தி வருகின்றது. இந்த தேர்வுகள் அனைத்திலும் தமிழகத்தை சேர்ந்த பலர் விண்ணப்பித்து தேர்வெழுதி தேர்ச்சி பெற்று அரசு பணிகளில் அமர்த்தப்படுகின்றனர். இந்த தேர்வுகளில் குரூப் 4 தேர்வானது மிகவும் எளிதான தேர்வாக கருதப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக இந்த தேர்வுக்கான அடிப்படை கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றால் போதும் என்பதுதான். இதுவே பலரை இந்த தேர்வை எழுத தூண்டுகிறது. அடிப்படை தகுதி என்னவோ 10ஆம் வகுப்பு தேர்ச்சிதான். ஆனால் பல பட்டதாரிகளும் இந்த தேர்வுக்காக அயராது படித்து முயற்சி செய்து வருகின்றனர். அந்த வகையில் தமிழகத்தில் கிராம நிர்வாக அலுவலர், வன காவலர், பில் கலெக்டர், ஆவின் ஆய்வக உதவியாளர், இளநிலை நிர்வாகி, கூட்டுறவு சங்கங்களின் இளநிலை ஆய்வாளர் மற்றும் பல்வேறு துறைகளில் இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர் மற்றும் நேர்முக உதவியாளர் என பல்வேறு பதவிகளில் காலியாக உள்ள 6244 பணியிடங்களை ஒருங்கிணைந்த குரூப் 4 தேர்வு நேற்று நடத்தி முடித்தது. இதற்கான அறிவிப்பை கடந்த ஜனவரி 30ஆம் தேதி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டதை அடுத்து சுமார் 20 லட்சம் பேர் இந்த தேர்வுக்காக விண்ணப்பித்தனர். இந்த தேர்வுக்கான முடிவுகள் 2025 ஜனவரி மாதம் வெளியிடப்படும் எனவும் கூறப்படுகிறது. மேலும் இந்த தேர்வில் கேட்கப்படும் கேள்விகளை பார்க்கும் பொழுது 1 முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான பாடங்கள் மட்டுமே கேள்விகளாக கேட்கப்படுகிறது. காலி பணியிடங்கள் எனவோ 6200 மட்டும்தான். ஆனால் விண்ணப்பித்தவர்கள் 20 லட்சம் பேர். இதிலிருந்தே தெரியும் இது எவ்வளவு போட்டி நிறைந்த தேர்வு என்பது. இந்த நிலையில் சமூக வலைதளத்தில் நேற்றைய தினம் நடந்து முடிந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வின் வினாத்தாளில் கேட்கப்பட்ட கேள்விகள் சர்ச்சைக்குரியதாக இருப்பதாக பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. அதாவது கிறிஸ்தவ மதத்தில் வழிபடப்படும் இயேசு கிறிஸ்துவின் வருகையை முன்னறிவித்த முன்னோடி யார், தேவவாணியில் பாட்டுடை தலைவன் யார் என்று கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது. இப்படி தமிழகத்தில் உள்ள அனைவராலும் எழுதப்படுகின்ற ஒரு பொது தேர்வு ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த கேள்வி கேட்கப்பட்டுள்ளது சிலரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் இது டிஎன்பிஎஸ்சி தேர்வா இல்லை சர்ச் ஃபாதருக்கான தேர்வா? ஒரு கிறிஸ்தவன் தமிழ்நாடு பாட நூல்களில் தலைவனாக இருந்தால் இப்படித்தான். இந்துக்களுக்காக பேச தமிழகத்தில் ஒருவர் கூட இல்லையா? பைபிள் படிச்சவன் பாஸ் ஆகி விடுவான். இந்துக்கள் எங்கே போகிறது தமிழகம் என பல கேள்விகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் இதற்கு முன்பாகவே இதே தமிழகத்தில் சனாதனத்தை வேரோடு அழிப்போம் என ஒரு அமைச்சர் கூறி வந்தார். தமிழகத்தில் ஆளும் அரசும் முதல்வரும் கூட இந்து மக்களுக்கு பாரபட்சம் காட்டி வருகிறார். இப்படி தொடர்ச்சியாக வெறுப்புகளை ஒரு குறிப்பிட்ட சமயத்தை சேர்ந்த மக்கள் சந்தித்து வருகிற நிலையில் பொது தேர்வில் இப்படிப்பட்ட கேள்வி கேட்கப்பட்டுள்ளது பலருக்கு கோபத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்து மக்கள் கட்சி அர்ஜுன் சம்பத் தனது சமூக வலைதள பதிவில் நேற்று நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகள் இவை. பேசாமல் பைபிளை தமிழக அரசின் பாடத்திட்டத்தில் சேர்த்து விடுங்களேன் தமிழக அரசே. இந்த பக்கம் நடுநிலை வேஷம் போட்டு அந்த பக்கம் மிஷனரி வேலை தமிழக அரசின் நிர்வாகத்தில் ஜரூராக நடக்கிறது என பதிவிட்டது இணையத்தில் வைரலாகிறது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.